ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல்ல வந்து ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போறோம். அதாவது பாட்டி வைத்தியம். எங்க பாட்டி, அப்பா, அம்மா, அப்புறம் நான் இப்ப என் பொண்ணுக்கு ஃபாலோ பண்ற ஒரு சின்ன ஹெல்த் கேர் டிப் தான் இப்ப சொல்ல போறேன். அதாவது இந்த குளிர்காலத்துல நல்ல காத்து காதுக்குள்ள அடிக்கிறதுனால நிறைய பேருக்கு காது வலி தொந்தரவு, அப்புறம் சளி நீர் கோர்க்கறதுனாலயும் காது வலி தொந்தரவு வரும். அதுக்கு வந்து நம்ம வீட்லயே ஒரு சின்ன வந்து வைத்தியம் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பூண்டும் தேங்காய் எண்ணெயும் வச்சு ஒரு எண்ணெய் தயார் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து வலி ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல, சளி சமயத்துல வந்து அந்த எண்ணெய் 2 டிராப் காதுக்குள்ள கூட விடலாம். அதுக்கப்புறமா நெஞ்சு பகுதியில, கழுத்து பகுதியில, காதுக்கு பின்புறமா, மூக்கடைப்பு இருந்தா மூக்கு மேலேயும் தடவி விடலாம் குழந்தைங்களுக்கு. காது வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்தா இந்த எண்ணெய் 2 சொட்டு விடுறப்போ வந்து அது ஈஸியா செட்டில் ஆகும். ஸோ அந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, நிறையாலாம் எதுவும் இல்லை. பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லது. அதுக்கப்புறமா ஒரு அகலமான கரண்டி. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், பூண்டு வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டிபயோட்டிக் வந்து அது பூண்டு, அதனால வந்து இது பூண்டு எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா, நம்மலாம் சின்னதாக இருக்கிறப்ப நிறைய பேர் செஞ்சுருப்போம். அடுப்பு தணலில் வந்து சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா, அந்த அடுப்பு தணலில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஆவி பிடிக்க சொல்லுவாங்க, புகை பிடிக்க சொல்லுவாங்க. நமக்கு வந்து சளி பழுத்து வரணும், நெஞ்சுக்குள்ள இருக்கிற சளியெல்லாம் பழுத்து வந்துடும் சொல்லி நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அந்த புகையும் பிடிச்சிருப்போம். ஸோ அது வந்து தேங்காய் எண்ணெய்க்கு வந்து அந்த மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ எப்படி இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் பூண்டு தட்டி உள்ள போடணும். பச்சை எண்ணெய்க்குள்ள பூண்டு போடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் சூடாயிரட்டும். பூண்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பூண்டு வந்து நல்லா தோலோட சேர்த்து இடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா இடிக்கிறப்பதான் அந்த எண்ணெயில போடுறப்போ இதுல இருந்து சாறு வந்து நல்லா எண்ணெயில இறங்கும். அதனால பூண்டு வர இந்த மாதிரி நல்லா தட்டிருங்க. மிக்சியில போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம், ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சீக்கிரமா காஞ்சிடும். தேங்காய் எண்ணெய் லைட்டா புகை வர ஆரம்பிக்குது. இப்போ இதை உள்ள போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா இந்த பூண்டு நல்லா வேகணும், வெந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. நல்லா வேக விட்டாதான் அந்த பூண்டுல இருக்கிற சாறு எண்ணெயில இறங்கும். குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்குறப்போ சளி இருக்கிறவங்களுக்கு வந்து இது லைட்டா மறுபடியும் வெதுவெதுப்பா சூடு பண்ணி நீங்க யூஸ் பண்றப்போ மறுபடியும் சூடு பண்ணிக்கோங்க. லைட்டா தாங்குற அளவுக்கு சூடு. நீங்க உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் 2 சொட்டு எண்ணெய் விட்டு பாருங்க. தாங்குற அளவுக்கு சூடான எண்ணெயை வந்து குழந்தைங்களுக்கு காது பகுதி, நெஞ்சு, முதுகு பகுதியில வந்து தடவி விடுங்க. சளி சீக்கிரமா கரைஞ்சு வந்துடும். காதுக்குள்ளேயும் வந்து காட்டன்ல வந்து 2 சொட்டு பிழிஞ்சு காதுக்குள்ள விடுங்க. பாருங்க, பூண்டு நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்க, ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடியான எண்ணெயை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு சூடு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்துல வந்து இந்த எண்ணெய், இந்த பூண்டெல்லாம் இல்லாம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வடிச்சிருங்க. தண்ணி இல்லாத நல்லா காஞ்சிருக்கிற வடியாக பார்த்து எடுத்து வடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டில் இருக்கிற அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஆயிலுக்கு வந்திருக்கும். அதனால் இந்த பூண்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எண்ணெய் பாருங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த எண்ணெயே வந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது 3-4 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்போ யூஸ் பண்ணுறப்பவும் இதை வந்து லைட்டாக வெதுவெதுப்பான சூடு பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த எண்ணெய் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரெமெடி கிடைக்கும். ஸோ கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.